மகனாம் அகத்தியனை வணங்கி அற்புதமான நற்சபை தனிலே பொற்சபை தனிலே பொன்னம்பல மகா சபை தனிலே யுக யுகங்களாக அற்புதமாக அத்தகைய நிலை கொண்ட ஆட்சி பொறுப்புதனை கைமாறி அற்புதமாக முருகனின் திருக்கரங்களிலே சமர்ப்பிக்கப்பட்டு அறுபடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து அற்புதமான மருதமலை ஆற்றலையும் சேர்த்து வைத்து ஒரு படையாக அமர்ந்திட்ட உத்தம மகாபடையாக அமர்ந்திட்ட சத்திய சீலன் அமர்ந்திட்ட நித்திய மகா ஆற்றலாய் நித்திய ஆட்சியை தொடங்கிவிட்ட திருமுருகனின் திருப்பாதம் தென் திக்கு நோக்கி அத்தகைய திருச்செந்திலகத்திலே சிவபிரபஞ்ச கூரையின் கீழ் அமர்ந்து அற்புத ஆட்சிதனை தொடங்கிவிட்ட அற்புதமான அத்தகைய திருமுருகனின் திருப்படியை வணங்கி நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை அற்புதமாக அருள்காவல் திருக்காவல் புரிகின்ற வாழை அம்சமான பால திரிபுர சுந்தரியாக அமர்ந்திருக்கின்ற வடிவமைத்து சித்தனை வடிவமைத்து சீர்மிகும் சபையாக பேறு பெற்ற சபையாக பெருமிதம் கொள்ளும் சபையாக பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபையாக அற்புதமாக அத்தகைய தொடக்க நாள் முதல் கைபிடித்து அழைத்து சென்ற அற்புதமான பாலாம்பியாய் அமர்ந்து இருக்கின்ற பால திரிபுர சுந்தரியின் ரூபிணியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வடக்கு வாயில் கொண்டு அமர்ந்த அத்தகைய திருச்செல்வியின் திருபடி பணிந்து கௌரி அம்பாளை வணங்கி 21 நிலைகளுடனே அற்புதமாக அத்தகைய தர்ம சாஸ்தாவின் நிலை கொண்டு அமர்ந்து இருக்கின்ற உத்தமனாம் உயர் காவல் காக்கின்ற அற்புதமான அத்தகைய படை நிலை கொண்ட வெண் புறவி ஓடி வரும் அத்தகைய நிலை கொண்ட அத்தகைய ஆலயத்திலே அமர்ந்து அற்புதமாக நற்சபையை வலம் வருகின்ற வலதுடை ஐயனை வணங்கி அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே பிரபஞ்ச மகாசபையினிலே பிரபஞ்ச சைவ நிலைகளின் பிரபஞ்ச கற்பண்ண நிலைகளை ஒருங்கிணைத்து சைவ நிலையாக அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பின் திருவடி வணிந்து கனக துர்கா தேவியை வணங்கி நற்சபையை வலம் வருகின்ற அத்துணை நல்லாற்றல்களை வணங்கி பொற்சபையை ஆளுகின்ற பொன்னம்பலனின் திருவடியை மீண்டும் வணங்கி அற்புதமான ஈடு இணையில்லாத மகா சபைதனை இன்பமுற நடத்தி வருகின்ற அற்புதமான சித்தர் கூட்டத்தையும் சிவமகா கூட்டத்தையும் திருத்தால் வணிந்து திருவடி வணிந்து சிவமகா வனத்திலே அற்புதமாக அத்தகைய மருதமலை என்னும் மகத்துவமிக்க தலம் நோக்கி அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான அத்தகைய சர்ப்ப சித்தனாம் பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி அத்தகைய தீத்தலமாகிய எல்லையிலே இருந்து தலத்தின் ஆற்றலை தன்னகத்தே அற்புதமாக அருணிகரி என்ற அத்தகைய திருநாமத்துடன் தாங்கி வந்து திருக்காவல் புரிகின்ற அத்தகைய ஆற்றலினை நற்சபைக்கு வாரி வழங்கி அமர்ந்திருக்கின்ற அருணகிரி பெருமகனாரின் திருவடி தொடங்கி அற்புத மகாசபையிலே பொற்பாதங்கள் சித்தர்கள் பதிக்கின்ற தேவர்கள் பதிக்கின்ற புண்ணிய பூமியாக திகழ்கின்ற இச்சபையிலே சூட்சம நிகழ்வுகள் விண்ணோக்கி வளர்ந்துவிட்ட அற்புதமான தருணம் அதிலே இயல்பு நிலையானது படிப்படியாக அற்புதமாக வடிவமைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற தருணமதிலே அற்புதமான அத்துணை நிலைகளையும் வணங்கி கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற நற்கொடிமரம் இயல்பு கொடிமரம் சூட்சம கொடிமரங்களை வணங்கி அற்புத சபைதனிலே தென் திக்கு நோக்கி அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான சிவப்பிரபஞ்ச மகா பிரபஞ்ச ஆதி பிரபஞ்ச அற்புத பிரபஞ்ச கூரையில் உள் நுழைய எத்தனித்து திருவாயில் பணிபுரிகின்ற அற்புதமான அத்தகைய வீரபாகு தேவனை வணங்கி கருட நிலை கொண்டு அமர்ந்து இருக்கின்ற தன் சிறகினை அற்புதமாக பரப்பி சிவகூரையின் மேல் அமர்ந்து வருவோர் போவோர் செல்வோர் அனைத்து நிலைகளையும் காத்து தன் அற்புதமான அத்தகைய கழுகு பார்வையால் பார்த்து அத்தகைய தீய நிலைகளை தன் அழகால் பொறுக்கி எடுத்து அற்புத அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான பெரிய திருவடியாம் கருடனை வணங்கி கருட பகவானை வணங்கி அற்புதமாக அத்தகைய வாயில் நிலையிலே வலது நிலையாக அற்புதமாக மேல்நிலையிலே இருக்கின்ற சிறிய திருவடியாம் ஆஞ்சநேய பெருமகனாரை வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல கூரையை சுற்றி இருக்கின்ற பரிவார பேராற்றல்களையும் சிவகணங்களையும் சித்தகணங்களையும் ஒட்டுமொத்த உயர்கணங்களையும் அனுமதி பெற்று அற்புதமாக அக்கூரை நுழைந்து தென் திக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய செவ்வேல் ஏந்தும் திருக்கடத்திலே செங்கோல ஏந்தி அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானின் திருவடி வணிந்து மன்னனை வணங்கி மகத்துவ மிக்கவனை வணங்கி நற்சபை பொற்சபை பொன்னம்பல சபைதனை அரசாலும் 6 முகப் பெருமகனாரின்
திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி ஒட்டுமொத்த ஆற்றல்களை தன் அற்புதமான சுழிமுலையிலே வைத்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுத்து அணையா ஜோதியாக அற்புத நிலை கொண்டு காத்து வருகின்ற கன்னிமூல பகவான் என்னும் அற்புதமான அத்தகைய பேராற்றலை வணங்கி அவர் சூழ தவம் இருக்கின்ற அற்புதமான நிலைகள் அனைத்தையும் வணங்கி நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபையிலே அன்னதான கூடமடைதிலே அல்ல குறையாத நிலை கொடுத்து அருந்தவம் இருக்கின்ற அற்புதமான தேவிதனை அன்னைதனை அற்புதமான அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்த அத்தகைய அரிய நாட்சியை வணங்கி அற்புதமான வள்ளல் பெருமானின் ஆற்றலை வணங்கி வரமருளும் மகாசபையிலே வந்தோரை வலுப்படுத்துகின்ற மேன்மையுறச் செய்கின்ற மென்மையான மகாசபையிலே நற்கொடி மரத்தில் பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனை வணங்கி வரமருளும் மகாசபையிலே கொடிமர மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி அற்புத 7 தடம் நுள்ளறிந்து ஆற்றல் மிகுந்த ஆதி கைலாய சிவ கைலாய சித்த கைலாய மகா கைலாய 10 அவதார நிலைகள் சுழல் முறையிலே காவல் காக்கின்ற அத்தகைய தச நிலைகள் சுழன்று வருகின்ற அற்புதமான பெருமிதம் கொண்ட பெருஞ்சுபடிதனை ஆற்றல் மிக்க ஒரு சுபதிதனை அரிய மகா சுபடிதனை விண்ணோர்கள் மண்ணோர்கள் கண்டிடாத பாதுகாக்கப்பட்ட 11,000 யுகமாக தவம் இருந்த நிலைக்காக வழங்கப்பட்ட அத்தகைய சிவப்பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து சித்த பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து மகா பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து மகா நிலையிலே உன்னத உயர்நிலையிலே நெற்றி பொற்று வழியாக அற்புதமாக அத்தகைய திரு நெற்றி பொட்டின் வழியாக அற்புதமாக அத்தகைய நெற்றி கண் என்னும் அத்தகைய நிலையிலே அக்னி ரூபமாக காண்போர் வியக்கின்ற வகையிலே அஞ்சு நிற்கின்ற வகையிலே அற்புதமாக வெளிவந்த அரிய சுவடி அமர்ந்த அற்புதமான அத்தகைய சுவடிதனை திருமுருகன் தன் திருக்கரத்திலே தாங்கி அகத்தியன் கைப்பட அற்புதமாக நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னம்பல மகாசபைக்கு சித்தனின் தேகத்திலே புகுத்தி நம்பி வருகின்ற சீடர்கள் பணிந்து நிற்கின்ற சீடர்கள் வணங்கி நிற்கின்ற சீடர்கள் வரமாய் கிடைக்கின்ற சீடர்கள் அனைவரும் வந்து அற்புதமாக அத்தகைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையிலே வணங்கி நிற்கும் அத்தகைய நிலைக்காக அருளப்பட்டு அற்புதமாக அத்தகைய சீடர்களின் சித்த நிலை கொடுத்து அவர்கள் திருவாயிலாக அற்புதமாக அச்சுவடியானது உலகம் முழுவதும் அத்தகைய விண்ணுலகம் மண்ணுலகம் முழுவதும் பரவ இருக்கின்ற அற்புதமான அதன் ஓசை தொடங்க அற்புத அருளாற்றல் மிக்க பேராற்றல் மிக்க பெருமகா ஆற்றல் மிக்க இத்தகைய தினத்திலே இத்தகைய நாளிகை பொழுதிலே சுவடிக்கு போற்றிகள் கூறி புகழாரங்கள் வழங்கி அற்புதமாக விண்ணோர்கள் மேலிருந்து அற்புதமாக மலர் மலை பொழிந்து நிற்க மகத்துவமிக்க மகா சுவடிக்கு போற்றிகள் 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 என போற்றி கூறி அற்புதமான சுவடிக்கு ஆதாரணை நிலைகளும் அற்புதமான தீப தூப நிலைகளும் அற்புதமாக காண்பிக்கப்பட்டு அருள் சுபடி மகா சுபரந்தி மகத்துவமிக்க பெருஞ்சுபடி திறக்க அகத்தியனை அழைத்து அவர்தம் திருபடி பணிந்து அற்புதமாக ஆனைமுகனின் திருபடி பணிந்து அற்புத சுவடியிலே இருந்து அனுமதி பெற்று திருமுருக நிலை கொண்ட திருச்சபையிலே செந்தில் ஆண்டவன் அமர்ந்து தென் திசை நோக்கி அற்புதமாக அமர்ந்து அரசாளும் மகா சபையிலே திருமுருகனை அற்புதமாக அத்தகைய திதி நாயகனை சஷ்டி பெருமகனை வருக வருக என வேல் தாங்கி நின்றவனை வேலவனை வருக என கந்தனே வருக கடம்பனே வருக கதிர் வேலவனே வருக செல்வக்குமரனே வருக செந்தில் ஆண்டவனே வருக உன் சபைக்கு நீ அமர்ந்த சபைக்கு நீ ஆளும் சபைக்கு வந்து நர் நூலாம் பெருநூலாம் ஆதி கைலாய துரட்டு என்ற அற்புதமான நாமத்தை வழங்கி நின்ற பெருமகனாரே சிவபுத்திரரே வருக என திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உத்தம மகா சபையிலே உயராட்சி நடைபெறுகின்ற இறையாட்சி நடைபெறுகின்ற ஈடில்லாத பேராட்சி நடைபெறுகின்ற பெருமகனே வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அற்புதமாக முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்திருக்க புனித நதிகள் உள்வர புனித சீலரே புண்ணிய நிலை கொண்டவரே வருக என குகனே சண்முகனே வா ஆண்டவா என திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து போற்றி புகழ்ந்து
மங்கள சங்கொலி முழங்கி நிற்க மிக்க வாத்தியங்கள் இரும் நிலையிலும் ஆண்கள் நிற்க அத்தகைய செவ்வறு தொங்கி நிற்க அற்புதமான அத்தகைய செவ்வரல் மலரை பழகி மேலிருந்து தூவி மலர் தூவி செவ்வேல் ஏந்தும் முருகப் பெருமானே வருக 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 என திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அழைக்கிறோம். சரவணா, சண்முகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா வருக வருக வருக. கட்டுக்குள் நிலையில்லா காட்டாற்று வெள்ளமென ததும்பி பாயும் வாழ்த்தொழிகள் முழங்க சித்தர்கள் இணையாய் அமர்ந்து அவன் துணையாய் ஆசான் அமர்ந்திருக்க அகத்தியன் தலைமையேற்கும் இச்சபைதனிலே அரசு நிலை கொண்ட எமக்கு அரசாளும் நிலைதனை அமர வைத்த அகத்தியன் சபைக்கு யாம் திருமுருகன் நல்லாசி வழங்கி சபையாசான் நிகழ்வுக்குள் நிகழ்வுற்ற அற்புதமான இச்சபைதனிலே ஆதி கைலாய சிவ இறைநூல் என்னும் பேழை கிடைத்த மகா சக்தி நிலைகள் அமர்ந்திருக்கும் இச்சபைதனிலே எழும் சஷ்டி பெருவிழா கண்டு சம்கார பெருநிலை கண்டு திதி திருவிழா கண்டு அமர்ந்திருக்கும் சபைக்கு யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட நிலை இயல்பு நிலையில் எழில் நிலையை எளிய நிலையாய் கொண்ட சபைதனில் பிரபஞ்ச மகா நிலைதனை அமர வைத்திருக்கும் அற்புத அமரர்கள் வரிசை கோர்த்து அமர்ந்திருக்கும் இச்சபைதனில் எங்கும் இல்லா சிவ இறை ஆற்றல் ததும்பும் அற்புதமான இத்தலமதிலே வந்து அமர்வதில் யாம் அகமகிழ்வடைந்து ஆங்காங்கு வீற்றிருக்கும் ஆலய நிலைகளில் உள்ள கதிர்காமத்துறை வேலோடு இணைந்த அற்புதமான வேலின் ஆற்றல் ததும்பி வர எம் முன்னால் பரவியிருக்கும் அவ்வேலினை தாங்கிய திருமுருகனாய் யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே, சரவண பவனே, சண்முகனே, கந்தனே, கடம்பனே, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கதிர்வேலவனுக்கு, செல்வக்குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, திருச்சபை அமர்ந்தவனுக்கு, திருவருள் புரிவனுக்கு, பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு, பேரருள் புரிபவனுக்கு, மகா சபை அமர்ந்தவனுக்கு, மகத்துவம் மிக்கவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா, செல்வக்குமரா, செந்தில் ஆண்டவா போற்றி போற்றி போற்றி. 14 லோகமெங்கும் முழங்கும் அற்புதமான வாழ்த்தொளி கோஷங்கள், அரோகரா கோஷங்கள் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் அற்புதமான அவ்வொளியினை தமக்குள் ஞான ஒளியாக அமிழ்த்தி வைத்து அதனை வாழ்த்தொலிகளாக வெளிவிடும் அற்புதமான இப்பிரபஞ்ச மகா சபையில் ஏற்றம் உள்ளவர்கள் அமர்ந்திருக்கும் இச்சபைதனிலே நல் சிந்தனை, நல் ஞான நிலை, நல்ல அறிவு நிலையை பறைசாற்றும் இச்சிவகூரை தலமதில் அமர்ந்திருக்கும் ஏற்றம் பெற்றவர்கள் யாவருக்கும் திருமுருகன் நல்லாசி வழங்கி நவநிலைகள் சுற்றி வரும் இப்பிரபஞ்சத்திலே அந்நிலைகளை எல்லாம் ஒரு நிலையாய் அடக்கி தன் கரத்தில் வைத்திருக்கும் அற்புதமான வாழை சித்த நிலை தவழும் இச்சபைதனிலே அவன் கரம் பிடிப்போர், அவன் தாழ் பிடிப்போர், அவன் தாழ்தனை இறுக பிடிப்போரை நவநிலைகள் அண்டாது, நவநிலைகள் அவர்களை தாக்காது அற்புதமாய் காத்து நிற்கும் சபை இச்சபை என்ற அத்துணை ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் தமக்குரிய சொத்தாக வைத்து அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை இச்சபை என்று யாம் திருமுருகன் தெரிவித்து வேல் பகிர்வு நிலை என்ற அந்நிலைதனை இச்சபைக்கு தாரை வார்த்த அற்புதமான அகத்தியன் ஈன்றெடுத்த, அகத்தியன் பெற்றெடுத்த, அகத்தியன் சிவபெருமானிடம் வேண்டி பெற்று கொடுத்த அத்தகைய நிலை வேல் பகிர்வு நிலை என்பது
அவன் பெற்ற வரத்தினை யாம் திருமுருகன் அமர்ந்து அவ்வரத்தினை யாம் ஏற்று பெற்று அகத்தியனிடம் அவ்வரத்தினை யாம் ஏற்று பெற்று அமர்ந்த சபை வேல் பகிர்வு நிலை கொண்ட அத்தகைய தருணம் தனிலே என்று திருமுருகன் யாம் தெரிவித்து அற்புதமாய் அகத்தியனிடம் வரம் பெற்ற திருமுருகன் அமர்ந்த ஓர் சபை அது பிரபஞ்சத்தில் உண்டென்றால் அது இச்சபை என்று யாம் திருமுருகன் அறிவித்து எதற்கெல்லாம் எவ்வாறெல்லாம் வரம் வழங்கும் சிவபெருமான் அகத்தியன் கேட்ட அக்கணம் கொடுத்த அத்தகைய கணங்கள் அமர்ந்த சபைதனில் யாம் வந்து அறுபடை திரு ஆற்றலை ஒன்றாக உள்ளுக்குள் வைத்து அமிழ்த்தி இருக்கின்ற அற்புதமான இத்தவ நிலைதனில் எழுந்து நடமிடும் வேல் பகிர்வு நாள் அன்றைய நாள் என்று அகத்தியன் வேண்டி நிற்க யாமும் அதற்கு இசைவு கொடுத்து அசைவாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே, எரியும் நிலை அணையா நிலை கொண்ட தீபச் சுடருக்குள் அத்துணை ஆற்றலும் புதைந்திருக்கும் அற்புதமான அத்தகைய தருணந்தனில் நடைபெறும் வேல் பகிர்வு நிலைதனில் வந்து அமர்வோர்கள் அத்துணை சரீரத்திற்குள்ளும் அத்துணை சீடருடைய சரீரத்திற்குள்ளும் அத்தகைய வேல் சூட்சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஐவகை எதிரிகளை வேறறுக்கும் சம்கார வேந்தன் உள்ளுக்குள் சுடரொளியாய் திகழ்வான் என்று யாம் திருமுருகன் நல்லாசி வழங்கி நல்நிலை தவழும் இச்சபைதனில் அழைத்த கணம் வந்து அமர்ந்தவன் அவனே. அவன் சிவன் மகனே, சிவனின் ஒரு மகனே, பிரபஞ்ச மகா சபையினுடைய தலைமகனே என்று நினைந்து வணங்கி நிற்போருக்கு யாம் திருமுருகன் நல்லாற்றல் கொண்ட ஆசிகள் பகிர்ந்து ஆசிகள் என்ற நிலை சித்தர்கள் திருவாய்களிலிருந்து உதிர்க்கின்ற காலத்திற்கு முன்பாக யாம் திருமுருகன் வழங்கும் நல்லாசிதனை இச்சபைக்கு தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே, கந்தனே, கடம்பனே, கதிர்வேலனே, செல்வக்குமரனே, செந்தில் ஆண்டவனே, திருச்சபை அமர்ந்து திருவருள் புரிந்து மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மகேஸ்வர புத்திராய நமோ 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 என உமது திருநாமத்தை பெருநாமத்தை பேராற்றல் கொண்ட மகாநாமத்தை அற்புதமாக 14 லோகங்களும் பரவி விட்டு திருமுருகன் திருவடியை சரணடைகிறோம்.